மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். சுபத்திரை கண்ணபிரானின் தங்கை, அர்ஜுனனின் மனைவி. ஓராண்டு காலம் அர்ஜுனன் சந்நியாசம் சென்றிருந்தபோது வழியில் சந்நியாசி வேடத்திலேயே சுபத்திரையை சந்தித்து காதலுற்றான். கண்ணனிடம் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கண்ணனின் ஆலோசனைப்படியும் ஏற்பாட்டின்படியும் சுபத்திரையை அர்ஜுனன் மணமுடித்தான். பாண்டவர்கள் ஒற்றுமையுடனும் நீதி தவறாமலும் யுதிஷ்டர் தலைமையில் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தனர். நாட்டில் எல்லா வளங்களும் பெருகின. ஒரு நாள் யுதிஷ்டரும் திரௌபதியும் நெருக்கமாக இருக்கும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக அர்ஜுனன் பார்க்க நேருகிறது. ஆகையினால் நாரதரின் போதனையின் பேரில் தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தான். யுதிஷ்டர் அனுமதி பெற்று அரச உடைகளை களைந்து துறவிக்குரிய ஆடை ஆபரணங்கள் புனைந்து யாத்திரை புறப்பட்டான். உடன் சில அந்தணர்களும் புறப்பட்டனர். அர்ஜுனன் ஓராண்டு கால யாத்திரையின் போது பல திருத்தலங்களையும் தீர்த்த துறைகளையும் கண்டு வணங்கியபடி பல வனங்களையும் நதிகளையும் கடந்து சென்று கொண்டிருந்தான். வழியில் கங்கையில் புனித நீராடும் சமயம் நாகலோக பெண் உலூபி என்பவளை மணக்க நேரிட அவள் மூலம் அரவான் என்னும் மகன் பிறந்தான். பின்பு சில அந்தணர்களுடன் சேர்ந்து இமயமலை சாரலுக்கு சென்றான். அங்கு பல ஸ்தலங்களை தரிசித்து பின் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். பாண்டியன் மகள் சித்ராங்கதையை மணந்து அங்கு 3 பாதங்கள் தங்கியிருந்து பின்பு விடைபெற்று கிளம்பினான். சித்ராங்கதையின் மகன் பிப்புருவாகனன் அதன் பிறகு மேற்கு கடற்கரையில் உள்ள புண்ணிய துறைகளில் நீராடி வரும்போது திடீரென துவாரகையில் இருக்கும் கண்ணபிரானும் அவனது தங்கை சுபத்திரையும் நினைவுக்கு வந்தனர். அர்ஜுனன் சுபத்திரையை நினைத்தபடியே சந்நியாசி கோலத்தில் துவாரகைக்கு போய் சேர்ந்தான். துவாரகையில் இருக்கும் கண்ணனுக்கு அர்ஜுனன் தன்னை நினைத்ததும் அவனது மனநிலையும் தெளிவாக தெரிகிறது. துவாரகைக்கு அருகே உள்ள பிரபாசம் என்னும் இடத்தில் கண்ணன் அர்ஜுனனை சந்தித்தான். இருவரும் நலம் விசாரித்தனர். கண்ணனின் ஆணைப்படி பணியாட்கள் வந்து அர்ஜுனனுக்கு விருந்து கொடுத்து உபசரித்தனர். பிரபாச தீர்த்தத்தின் அழகையும் அமைதியான சூழலையும் கண்டுகளித்த அர்ஜுனன் அங்கு சில காலம் தங்கினான். அங்கு தங்குவதற்குரிய மாளிகையும் பணிவிடைக்கு ஆட்களையும் வேண்டிய பொருட்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்த பின்னர் கண்ணன் துவாரகைக்கு திரும்பினார். பிரபாசத்தில் அர்ஜுனன் தங்கியிருந்தபோது ஒரு திருவிழா நடந்தது. திருவிழாவுக்கு வசுதேவர், கண்ணன், சுபத்திரை ஆகியோர் வந்திருந்தனர். அப்போது சுபத்திரையை நேரில் கண்ட அர்ஜுனன் அவளது அழகில் மயங்கினான். கண்ணன் அர்ஜுனனின் உள்ளம் அறிந்து சுபத்திரையை திருமணம் செய்து வைக்க விரும்பினான். சுயம்வரம் ஏற்பாடு செய்யலாமா என்று கண்ணன் யோசிக்க அர்ஜுனன் அதை தவிர்க்கிறான். ஒருவேளை தன்னை சுபத்திரைக்கு பிடிக்காமல் போய்விட்டால் தனக்கு கிடைக்க மாட்டாளே என்ற மன வருத்தம் அவனுக்கு. அப்படியென்றால் சுபத்திரையை பலவந்தமாக தூக்கிச் செல் என்று கண்ணன் அர்ஜுனனிடம் கூறுகிறார். இருவரும் இந்திரபிரஸ்தத்தில் உள்ள குந்திக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு தூதுவன் மூலம் தங்கள் திட்டத்தை சொல்லி அனுப்பினார்கள். பிரபாசத்தில் திருவிழா முடிந்ததும் கண்ணன், வசுதேவர், சுபத்திரையுடன் துவாரகை சென்றார். கண்ணன் திட்டப்படி அர்ஜுனன் பிரபாசத்திலிருந்து புறப்பட்டு துவாரகை அருகே உள்ள ஒரு சோலையில் வந்து சந்நியாசி கோலத்தில் தங்கினான். திருவிழா முடிந்து திரும்பிய யாதவர்களும் பலராமனும் தவக்கோலம் கொண்டிருந்த அர்ஜுனனை கண்டு வணங்கினர். சுவாமி, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என்னென்ன புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்தீர் என்று பலராமன் பயபக்தியுடன் அர்ஜுனனை கேட்க, அர்ஜுனன் தான் தரிசித்த புண்ணிய ஸ்தலங்களை பற்றி கற்பனை வளங்களோடு அழகுற கூறினான். அப்போது அங்கே கண்ணன் வந்து சேர்ந்தான். பலராமன் கண்ணனிடம் சிபாரிசு செய்தான். மழைக்காலம் தொடங்கும் முன் துறவியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று தங்க வைக்கலாம் என்று பலராமன் கண்ணனிடம் கூறுகிறான். கண்ணனும் அதை ஆமோதித்தான். மேலும் பலராமன், அரண்மனையில் தங்க வைப்பதை விட அந்தப்புறத்தில் தங்க வைக்கலாம், அமைதி கிடைக்கும். சுபத்திரையும் துறவியின் பூஜைக்கு மலர்களை பறித்து கொடுத்து பணிவிடை செய்வாள் என்று கூறினான். தங்கள் திட்டம் பலித்து விட்டதை எண்ணி கண்ணனும் அர்ஜுனனும் மகிழ்ந்தனர். ஒரு அந்தன துறவி அந்தப்புறத்தில் தங்குகிறார் என்றதும் பாமாவும் ருக்மணியும் கிருஷ்ணனுடன் வந்து சந்நியாசியை வணங்கினார்கள். சுபத்திரையும் வந்து துறவியை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றாள். சுபத்திரை அர்ஜுனனை ஒருமுறை கூட இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் அர்ஜுனன் புகழ் துவாரகை வரை பரவியிருந்தது. அர்ஜுனன் ஓர் இலட்சிய வீரனாகவும் அழகனாகவும் வர்ணிக்கப்பட்டிருந்தான். அவனது வீர தீர
சாகசங்களை கேள்விப்பட்ட சுபத்திரை அவனையே மனத்தில் வரித்திருந்தாள். சுபத்திரை துறவியை பார்த்த உடனே ஏதோ ஒரு காரணத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டாள். ஒருவேளை துறவியின் தவ வலிமையின் தன்மை தன்னை ஈர்க்கிறதோ என எண்ணினாள். அவளை அறியாமலேயே அடிக்கடி அங்கு வந்து பணிவிடை புரியலானாள். ஒரு சமயம் சுபத்திரை துறவியான அர்ஜுனனிடம், பல நாடுகள் சுற்றியிருக்கும் நீங்கள் பாண்டவர்களின் இந்திரபிரஸ்தம் பார்த்ததுண்டா என்று கேட்டாள். அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்தின் பெருமையை விளக்கினான். சுபத்திரை பாண்டவர்களின் நலனை விசாரித்து, அத்தை குந்தி தேவி சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டாள். அர்ஜுனன் தனது தாயாரை அத்தை என்று நலம் விசாரித்த சுபத்திரையின் மீது மிகுந்த ஆவல் கொள்கிறான். அது மட்டுமன்றி ஓராண்டு காலமாக யாத்திரை மேற்கொண்ட அர்ஜுனனை வழியில் எங்காவது சந்தித்தீர்களா என்று அக்கறையுடன் துறவியிடமே விசாரிக்கிறாள். அர்ஜுனன் துறவி வேடத்தில் சிரித்து கொண்டே, எங்கேயும் சந்திக்கவில்லை, ஆனால் அவர் இங்குதான் இருக்கிறாராம் என்று கூறினான். துவாரகையில் அர்ஜுனன் இருக்கிறான் என்ற தகவல் சுபத்திரைக்கு ஆச்சரியமளித்தது. சுபத்திரையின் ஆச்சரியத்தை ரசித்த துறவி உருவிலிருந்த அர்ஜுனன் அவளது கைகளை பற்றி, நான் தான் நீ எதிர்பார்க்கும் அந்த பார்த்தன் என்று கூறினான். மேலும் கண்ணன் திட்டப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினான். அர்ஜுனனை அறிந்து கொண்டு மனம் திறந்து பேசிய சுபத்திரைக்கு தனிமை மிகவும் வாட்டியது. தன்னுடைய அந்தப்புறத்தில் இருக்கும் சூழலில் அவனை நினைத்தே ஏங்கினாள். சந்நியாசியின் நிலையும் அதுபோலவே இருந்தது. கண்ணன் ஏற்பாட்டின்படி ருக்மிணி சுபத்திரையிடம், உன் ஆசை ஈடேறும், உன் சகோதரர் கண்ணபிரான் உனக்கு துணை இருக்கிறார் என்று ஆறுதல் கூறினார். பிறகு ருக்மிணி மாமியார் தேவகியிடம் நடந்த விவரங்களை எடுத்து கூறி, அர்ஜுனனை மணக்க சுபத்திரை ஆசைப்படுகிறாள் என்றாள். தேவகி வசுதேவரிடம் கூற அவரும் பரிபூர்ண சம்மதம் தெரிவித்தார். வசுதேவர் கண்ணன், அக்ரூரன், ஆகுகன் முதலியவர்களிடம் நேரடியாக கலந்து பேசினார். அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் பலராமனுக்கும் உத்தவருக்கும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மணமுடிக்க விருப்பமில்லை. ஆதலால் இசைந்து வரமாட்டார்கள் என்று நம்பினார்கள். ஏற்கனவே திரௌபதி இருப்பதால் அர்ஜுனனுக்கு சுபத்திரையை கொடுக்க பலராமனுக்கும் உத்தவருக்கும் விருப்பமில்லை. யாதவர்களுடைய மிக முக்கியமான வழிபாடான மகாதேவ பூஜை தொடங்கியது. அதன் பொருட்டு அனைவரும் 34 நாட்கள் கடலுக்கு நடுவே இருக்கும் தீவுக்கு சென்றனர். பலராமர், கண்ணன், வசுதேவர் முதலான எல்லோரும் அரண்மனை பெண்டிர் உட்பட பூஜைக்கு போக வேண்டியிருந்தது. துறவிக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பை ருக்மிணி சுபத்திரைக்கு கொடுத்து விட்டாள். அதனால் சுபத்திரையும் அவளது தோழியரும் மட்டுமே துறவியுடன் இருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுனன், சுபத்திரை இருவரும் காந்தர்வ விவாகம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அர்ஜுனன் தனது தந்தையான இந்திரனை நினைத்து வேண்ட இந்திரன் நாரதர் போன்ற முனிவர்களுடன் தேவகன்னியருடனும் துவாரகைக்கு எழுந்தருளினான். காந்தர்வ மனம் புரிந்த அர்ஜுனன் சுபத்திரை இருவரையும் இந்திரலோகமே திரண்டு வந்து வாழ்த்தியது. தனது ஞானத்தால் நடந்ததை அறிந்த கண்ணபிரான் தீவிலிருந்து வசுதேவர், தேவகி, அக்ரூரன், ததன் முதலானவர்களுடன் துவாரகைக்கு விரைந்து இந்திரன், நாரதர் முதலான தேவர்களை வரவேற்று உபசரித்தனர். அர்ஜுனன் சுபத்திரை திருமணம் முடிந்ததும் இந்திரனும் மற்றோரும் வானுலகம் சென்றனர். வசுதேவர், கண்ணன் மற்றும் யாதவகுல பெரியவர்கள் பூஜை நடக்கும் தீவுக்கு அவசரமாக திரும்பினர். பலராமருக்கு தெரியாமலேயே சுபத்திரையின் திருமணம் முடிவுற்றது. யாதவர்கள் பூஜை முடித்து திரும்புவதற்கு முன்பே அர்ஜுனன் சுபத்திரையை அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தம் சென்றான். இந்திரபிரஸ்தத்துக்கு அருகில் அர்ஜுனனுக்கு ஒரு பர்ணசாலை இருந்தது. தீர்த்த யாத்திரையின் தொடக்க காலத்தில் அமைத்த அழகிய ஆசிரமம் அங்கே. தேரை நிறுத்தி இருவரும் சற்று ஓய்வெடுத்து கொண்டனர். அர்ஜுனன் சுபத்திரையிடம், நாம் இருவரும் ஒன்றாக போனால் திரௌபதி பொறாமைப்பட்டு உன்னை ஏற்க மறுத்து விடுவாள். நீ மட்டும் யாதவ குல முறைப்படி ஆடை உடுத்தி கொண்டு இன்னும் சில யாதவ பெண்களுடன் உன் அத்தையை பார்க்க வந்தது போல போ. அப்போது திரௌபதி உன்னை வரவேற்று வாழ்த்துவாள். என் அன்னையின் ஆதரவில் இருக்கும் பொழுது உண்மை தெரிந்தால் அப்புறம் அவளுக்கு கோபம் வராது என்று கூறினான். அதன்படி சுபத்திரையும் யாதவ பெண்களும் இந்திரபிரஸ்தத்துக்கு சென்று அரண்மனையில்
தன் அத்தை குந்தி தேவியரை முதலில் சந்தித்து வணங்கினாள். துவாரகையிலிருந்து தன்னை பார்க்க வந்துள்ள மருமகளை குந்தி தேவி வாழ்த்தினாள். சுபத்திரை வந்திருப்பதை அறிந்த திரௌபதி, உனக்கு நல்ல கணவன் கிடைத்து சுமங்கலியாக வாழ்க என வாழ்த்தினாள். பிறகு சுபத்திரை யுதிஷ்டிரனை வணங்கி நடந்த விவரத்தை கூறினாள். அவரும் சிரித்தபடியே வாழ்த்தி அர்ஜுனனை கேட்டு விசாரிக்க, அதே சமயம் அர்ஜுனன் சில யாதவர்களுடன் அரண்மனையில் நுழைந்தான். யுதிஷ்டிரர் காலில் விழுந்து வணங்கினான். சகோதரர்களை பார்த்துவிட்டு தாயை காண சென்றான். இதற்குள் அந்தப்புறம் முழுவதும் அர்ஜுனன் சுபத்திரை திருமண செய்தி பரவியது. தனது திருமணத்தை திரௌபதி ஏற்றுக்கொள்வாளோ என்ற சந்தேகத்தோடு சென்ற அர்ஜுனனுக்கு அங்கு வேறொரு காட்சி காண நேரிட்டது. அங்கு சுபத்திரையும் திரௌபதியும் அளவலாவிக் கொண்டிருந்தனர். அங்கு சென்ற அர்ஜுனன் முதலில் குந்தி தேவியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். பிறகு திரௌபதியிடம் தயங்கியபடியே சென்றான். அந்த சூழலில் திரௌபதி பீமனின் மனைவியாக இருந்ததால் அர்ஜுனனை எதிர்க்க முடியாத நிலை. வேறு வழியில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்நியாரின் ஸ்தானத்தில் இருந்தால் அது அர்ஜுனனுக்கு சாதகமாக அமைந்ததால் சுபத்திரையுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த ஏதுவாக அமைந்தது. சில நாட்கள் கழித்து பலராமனும் கண்ணனும் ஏராளமான சீர்வரிசைகளுடன் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தனர். யுதிஷ்டிரனும் மற்ற சகோதரர்களும் எதிர்கொண்டு சென்று அவர்களை மேலதாளத்துடன் அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். பலராமன் சில நாட்களிலேயே தனது நண்பர்களுடன் ஊர் திரும்பிவிட்டான். கண்ணன் மட்டும் 1 மாதம் தனது மைத்துனன் அர்ஜுனனுடன் தங்கி சென்றார். ஆண்டுகள் சென்றன. சுபத்திரைக்கு அபிமன்யு பிறந்தான். திரௌபதிக்கு யுதிஷ்டிரர் மூலமாக பிரதிவித்யந்தன் பிறந்தான். அடுத்த ஆண்டு பீமனுக்கும் திரௌபதிக்கும் சுசுசோமன் பிறந்தான். அதற்கும் அடுத்த ஆண்டு திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன்தான் சிறுவவர்மா. அதன் பிறகு நகுலனுக்கு சதானந்தனும் சகாதேவனுக்கு சிறுதசேனனும் பிறந்தார்கள். பாண்டவர்களின் மைந்தர்களுக்கு தௌமிய முனிவர் என்பவர் அரச குருவாக பல கலைகளை பயிற்றுவித்தார்.